மதபேதமின்றி தமிழகத்தில் உள்ள கோவில்களின் ஸ்தல வரலாறு, பழமையான தேவாலயங்கள் மற்றும் தர்காக்களின் உண்மை தகவல்கள், ஆன்மீகம், ஜோதிடம், சித்தர் வழிபாடு போன்ற பிரத்யேக தகவல்களை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனல் மூலம் நீங்கள் இனி காணலாம். உங்களின் ஆன்மீக வணிகத்தை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனலில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கென்ற பொன்மொழிக்கு ஏற்ற போல் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் தொண்டனாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம். இன்றைக்கு அவருடைய நினைவு நாள் ஓராண்டு முடிந்து ஓராண்டு அடி எடுத்து வைக்கிறது. இந்த மாதத்தில் மேற்கு சென்னை மாவட்டம் மதுரவாயல் பகுதி கழகத்தின் சார்பாக இன்றைக்கி நாங்கள் அன்னதானம் போடுறோம். அடுத்த மாவட்டம் போடுவாங்க. வேறு மேற்கு சென்னை மாவட்டம் மதுரவாயல் பகுதி கழகத்தின் சார்பாக இன்றைக்கு நாங்கள் அன்னதானம் போடுறோம். தலைவருடைய இந்த இடத்துல அன்னதானம் போடுறதுக்கு நாங்கள்லாம் பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கிறோம். அவருடைய தொண்டனாக இருக்கிறதுக்கு நாங்கள் பாக்கியம் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லை, எங்கள் அண்ணியார் பார்த்திங்கன்னா எங்களை அவ்வளோ அரவணைச்சு எங்களை வழி நடத்துகிற விதம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக இருக்குது. கேப்டனுடைய மறைவுக்கு பிறகு அவர் உயிரோடு இருக்கும்போது அன்னதானங்கள் போட்டுக்கிட்டு இருந்தார். அவர் மறைஞ்ச பிறகு எங்கள் அண்ணியார் இதை எடுத்து செய்கிறது எங்களுக்கெல்லாம் எப்படி சொல்கிறது, தமிழ்நாட்டு மக்களுக்கே சோறு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் ஒவ்வொரு இதுலேருந்து பாக்கியமாக இருக்குது. கடவுள் தந்த ஒரு பெரிய வரம் தான் இது. அந்நியார் இந்த திட்டத்தை அறிவிச்சது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்குது. இந்த அன்னதானத்தை அந்நியார் எடுத்து செல்கின்ற ஒரு விதம் எங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்குது.
செய்து விட்டேன். முருகா உனை நானும் தொழுவதற்கே என்ன தவம் செய்து விட்டேன். முருகா உனை நானும் அடைவதற்கே ஞானத்தை உலகிற்கு தமிழினில் தந்தாய். அகத்திய முனிவர்க்கு ஓதியே நின்றாய். தமிழை வளர்த்து தரணிக்கு தந்தாய். தமிழை கற்று வந்தேன் முக்தியும் தந்தாய். என்ன புண்ணியம் செய்து விட்டேன். முருகா உனை நானும் தொழுவதற்கே என்ன தவம் செய்து விட்டேன். முருகா உனை நானும் அடைவதற்கே முன்வினை தீர்க்க முந்தி வந்த நாதனே நல்வினை தந்து அருள்வாயையா. செய்வினை தகர்க்க வந்த செந்தில் நாதனே கண்ணடியை போக்கி காப்பாயையா. பழனி வந்தேன் முருகா உனை கண்டேன். மூவர் சமாதியில் ஆற்றலை உணர்ந்தேன். ஆனந்த கண்ணீர் கண்ணில் பெருகுதையா. ஜீவ அமிர்தம் உள்ளே பொங்குதையா. என்ன புண்ணியம் செய்து விட்டேன். முருகா உனை நானும் தொழுவதற்கே என்ன தவம் செய்து விட்டேன். முருகா உனை நானும் அடைவதற்கே சிறுவாபுரியில் நின்று சித்தி தரும் நாதனே சிந்தையில் நின்று காப்பாயையா. சித்தர்கள் போற்றும் குருநாதனே குன்றில் நின்று கூரை தீர்ப்பாயையா. திருச்செந்தூர் வந்தேன் திருப்பம் கண்டேன். மூலவரை கண்டேன் மூவரையும் கண்டேன். ஆனந்த கண்ணீர் கண்ணில் பெருகுதையா. ஜீவ அமிர்தம் உள்ளே பொங்குதையா. என்ன புண்ணியம் செய்து விட்டேன். முருகா உனை நானும் தொழுவதற்கே என்ன தவம் செய்து விட்டேன். முருகா உனை நானும் அடைவதற்கே ஞானத்தை உலகிற்கு தமிழினில் தந்தாய். அகத்திய முனிவர்க்கு ஓதியே நின்றாய். தமிழை வளர்த்து தரணிக்கு தந்தாய். தமிழை கற்று வந்தேன் முக்தியும் தந்தாய். என்ன புண்ணியம் செய்து விட்டேன். முருகா உனை நானும் தொழுவதற்கே என்ன தவம் செய்து விட்டேன். முருகா உனை நானும் அடைவதற்கே முருகா உனை நானும் அடைவதற்கே
திருநாடில் காவடி எடுத்தோம், கந்தனை வேண்டியே காவடி எடுத்தோம். தைப்பூச திருநாடில் காவடி எடுத்தோம், கந்தனை வேண்டியே காவடி எடுத்தோம். பாரெல்லாம் உன் புகழை பாடி வருவோம், ஊரெல்லாம் உன் புகழை பரப்பி வருவோம். 10 மலை கந்தனுக்கு, தண்ணீர் மலை முருகனுக்கு காவடிகள் தூக்கியே ஆடி வருவோம். பழனி மலை பாலனுக்கு, சுவாமி மலை முருகனுக்கு காவடிகள் தூக்கியே பாடி வருவோம். கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, விமலனுக்கு அரோகரா. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, விமலனுக்கு அரோகரா. பால் காவடி எடுத்து வந்தால் பாவம் தீருமே, பன்னீர் காவடி எடுத்து வந்தால் பலம் கூடுமே. புஷ்ப காவடி எடுத்து வந்தால் புண்ணியம் சேருமே, மச்ச காவடி எடுத்து வந்தால் மனம் மகிழுமே. எத்தனையோ சோதனைகள் சூழ்ந்த போதிலும் காவடியை எடுத்து மலை ஏறி வந்திடுவோம். எத்தனையோ சோதனைகள் சூழ்ந்த போதிலும் காவடியை எடுத்து மலை ஏறி வந்திடுவோம். முருகா உன்னை கண்டவுடன் உள்ளம் குளிருதே, வினையெல்லாம் தீர்ந்திடவே உள்ளம் மகிழுதே, மனமெல்லாம் மகிழ்ந்திடவே இன்பம் பொங்குதே. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, விமலனுக்கு அரோகரா. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, விமலனுக்கு அரோகரா. மயில் காவடி எடுத்து வந்தால் மாயை விலகுமே, பறவை காவடி எடுத்து வந்தால் பயம் நீங்குமே. சர்ப காவடி எடுத்து வந்தால் தோஷம் விலகுமே, தீர்த்த காவடி எடுத்து வந்தால் திருப்பம் விளையுமே. எத்தனையோ பெருமைகளை அடைந்த போதிலும் காவடியை எடுத்து மலை ஏறி வந்திடுவோம். எத்தனையோ பெருமைகளை அடைந்த போதிலும் காவடியை எடுத்து மலை ஏறி வந்திடுவோம். மாய உலகில் என்ன நிகழும் சாதனை அல்ல, முருகா உன்னை அடைவதே பெரும் சாதனையாகும். முருகா உன்னை சரணடைந்தால் வாழ்க்கையும் மாறும். கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, விமலனுக்கு அரோகரா. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா,
மதபேதமின்றி தமிழகத்தில் உள்ள கோவில்களின் ஸ்தல வரலாறு, பழமையான தேவாலயங்கள் மற்றும் தர்காக்களின் உண்மை தகவல்கள், ஆன்மீகம், ஜோதிடம், சித்தர் வழிபாடு போன்ற பிரத்யேக தகவல்களை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனல் மூலம் நீங்கள் இனி காணலாம். உங்களின் ஆன்மீக வணிகத்தை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனலில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.